கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா பெர்சியா நாட்டிலிருந்து எருசலேமுக்கு வந்து 3 நாட்கள் சென்ற பின்பு எருசலேமில் நல்ல மனிதர்களை, அந்த இடத்தை பற்றி நன்றாக தெரிந்த சிலரை கூட்டிக் கொண்டு குதிரையின் மேல் ஏறி இரவில் சென்று இடிந்த அலங்கத்தை பார்வையிட்டு சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் பார்த்துவிட்டு மறுபடியும் பள்ளத்தாக்கு வாசலுக்கு வந்தார். அவர் இரவிலே சென்றபடியால் அவர் போனதும் பார்த்ததும் எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது. ஏனென்றால் அதிகாரிகள் எல்லாரும் மோவாபியர் போன்ற அந்நியர்கள். அவர்களும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தின் அலங்கமெல்லாம் இடித்து போடுவதற்கு காரணமாயிருந்தவர்கள். அதனால்தான் நெகேமியா இரவிலே சென்று பார்வையிட்டு அதிகாரிகள், யூதர்கள், ஆசாரியர்கள், பெரியவர்கள் யாருக்கும் சொல்லாதிருந்தார். போய் வந்த பின்பு சில நாட்கள் கழித்து ஆசாரியர்கள், யூதர்கள், பெரியவர்களை அழைத்து நம்முடைய தேவனுடைய ஆலயத்தின் இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இனி நாம் அந்நியர்கள் முன்பாக சிறுமைப்பட வேண்டாம் என்று கூறினார். தேவனுடைய கரம் நெகேமியாவோடு இருந்ததினால் அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தபடியால் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தையையும் தேவன் என்னோடே பேசினதையும் அவர்களிடம் எடுத்து கூறினார். அப்பொழுது ஆசாரியர்கள், யூதர்கள், பெரியவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று கூறி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எப்போதும் ஒரு கை தொட்டினால் ஓசை வராது, 2 கைகளையும் சேர்த்து தட்டினால்தான் ஓசை வரும். அதை போலத்தான் இந்த நெகேமியாவும் ராக்காலத்திலே சென்று அலங்கத்தையும் வாசல்களையும் பார்த்துவிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை கிடைத்தபடியினால் எல்லாரையும் சேர்த்து அழைக்கிறான். இப்படித்தான் ஒரு சபையில் பெண்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகை இருந்தது. அதை நடத்துபவர் அதற்கான ஒழுங்குகளை செய்தார். அந்த கூட்டம் முடிந்ததும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு சமையல்காரரை தேடினார். அன்றைக்கு நிறைய திருமணங்கள் இருந்தபடியினாலே சமையல்காரர்கள் கிடைக்கவில்லை. இதை அந்த சபையின் பெண்களிடம் அவர் கூறினார். இதை கேட்ட பெண்கள் எல்லாரும் ஏகமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த ஊழியரிடம் சென்றார்கள். ஐயா, சமையல்காரர்கள் கிடைக்காவிட்டால் என்ன? நாங்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வந்து விடுகிறோம். 10 மணிக்கு தானே கூட்டம் ஆரம்பிக்கும். நாங்கள் 8:30 மணிக்கெல்லாம் வந்து விடுகிறோம். 1.5 மணி நேரத்திலே நாங்கள் சமையல் பண்ணிவிட்டு கூட்டத்திற்கும் வந்து விடுகிறோம் என்றார்கள். இதை கேட்ட அந்த ஊழியருக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அப்படியே பெண்கள் 8:30 மணிக்கெல்லாம் வந்து விட்டார்கள். 2 பெண்கள் சமையல் மாஸ்டராக அடுப்பின் அருகில் நின்று வேலை செய்தார்கள். 2 காய்கறிகள் நறுக்க, 2 தண்ணீர் எடுக்க, 2 தேங்காய் துருவி, இப்படி 2 பேராக பொறுப்பெடுத்து 1 மணி நேரத்தில் மதிய உணவு, சமையல் எல்லா வேலையும் முடித்து விட்டார்கள். பின்பு புறப்பட்டு வந்து 10 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இப்படித்தான் அன்றைக்கு நெகேமியாவின் காலத்திலும் அவன் அலங்கத்தை பார்வையிட்ட பின்பு ஆசாரியர்கள், பெரியவர்கள், யூதர்கள் எல்லாரையும் அழைத்து நான் அலங்கத்தை கட்டவும் வாசல்களை கட்டவும் வந்திருக்கிறேன். தேவன் என்னோடு பேசினார். ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் சம்மதத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். எல்லாருக்கும் சேர்த்து அவர் கூறினார், நாம் எல்லாரும் சேர்ந்தே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று தங்கள் கைகளை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து திடப்படுத்தினார்கள். நாமும் ஆண்டவருடைய ராஜ்ய வேலைக்காக ஏராளமான ஆத்துமாக்களை சேர்க்கும் பணியிலே தனியாக நின்று செயல்பட முடியாது. ஆகவே இந்த ஆன்மீக அறுவடையில் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எழுந்து கட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளின் வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்ய பணிக்காக, விருத்திக்காக மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.